அப்ப பாருங்கன்னா ரொம்ப பழைய வினாடு தான். ஆனா பொருட்களத்துல வந்து ஒரு சிறந்த ஒரு வினாது. கனக உற்பத்தியாளரது மூலப்பொருள் ஆரம்பம் தொடர்பாக 2026 டிசம்பர் மாத தகவல்கள் பின்வருமாறு. இப்போ 52 சகல உற்பத்தி பொருட்களும் ஒரே தொழிற்சாலையில உற்பத்தி செய்யப்படுது. எல்லா பொருளும் ஒரே ஃபேக்டரியில தான் உற்பத்தி செய்யறாங்க. அவங்க உங்களுக்கு அந்த சார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நிகதிக்கு விவரம், பெருவன விநியோகம் இருக்கு. அழகு விலை அலைகள் விநியோகத்திலே பாருங்க, அழகு விலை அலைகள் இருப்புல பாருங்க, இருப்புன்னா மீதி பேலன்ஸ். அதுல கொடுத்திருக்க அலைகள் எண்ணிக்கையும் பெருமதி. அப்ப நீங்க என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? அழகு விலையை தேவைப்பட்டா பிரிச்சு எடுத்துக்கலாம், அழகு விலை வரும். சரி, அடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. ஆனா பாருங்க, 2ஆம் மாசம் 1ஆம் தேதி மீதியா இருக்கு 300 அலைகள் 9,000 பெருமதி. இப்ப விலை வரும் பிரிச்சுங்கன்னா 30 ரூபா. திருப்பி பாருங்க, 2ஆம் தேதி எம்ஆர்என் என்ன பண்ண எம்ஆர்என் எம்ஆர்என் நாங்க அடுத்த பக்கம் உங்களுக்கு பாருங்க, இந்த மூலாவணங்களுக்கான சார்ட் கொடுத்துருக்கு. ஓகே, அதை நாங்க பெரும்பாலும் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த சார்ட் விளக்கப்படுத்துவோம்னா பொருட்கிரயத்திலிருந்து மிக முக்கியமான மூலாவணங்கள் கொஞ்சம் இருக்கு. எம்ஆர்என் என்பதன் அர்த்தம் மெட்டீரியல் ரிக்வஸ்ட் நோட். மெட்டீரியல் ரிக்வஸ்ட் நோட் அப்படின்னா பொருள் வேண்டுதல் குறிப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப யாருக்கிட்ட பொருள் இருக்கு? களஞ்சியது. யாருக்கு பொருள் தேவை? தொழிற்சாலை. அப்ப யாருக்கு அனுப்புவோம்? தொழிற்சாலை யாருக்கு அனுப்புவாங்க? களஞ்சியத்துக்கு ஒரு நோட் ஒன்று போடுவாங்க, எங்களுக்கு பொருட்களை என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்கன்னு சொல்லி. யாருக்கு அந்த ஆவணத்தை அனுப்புவோம்? தொழிற்சாலை களஞ்சியத்துக்கு என்ன அனுப்புவாங்க? எங்களுக்கு பொருட்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி. ஆவணத்தப்பட்ட களஞ்சியம் அதுக்கேற்பதான் பொருளை விநியோகிக்கும். பொருளை விநியோகிக்கணும்னு அதுக்கு ஒரு ஆவணம் அவசியமே. என்ன ஆவணம்? பொருள் வேண்டுதல் குறிப்பு, அதான் மெட்டீரியல் ரிக்வஸ்ட் நோட், அதான் எம்ஆர்என். அப்ப எம்ஆர்என் படிப்புல 30 ரூபா விலையில 100 அலகு விநியோகிச்சிருக்காங்க. திருப்பி பாருங்க, எம்ஆர்என் 008 படி திருப்பி 30 ரூபா விலையில 30 அலகு விநியோகிச்சிருக்காங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து 300 அலகுல 100 விநியோகிச்சு 30 விநியோகிச்சு இன்னும் 170 பேலன்ஸ் இருக்கு. திருப்பி பாருங்க, 12ஆம் மாசம் 5ஆம் தேதி ஜிஆர்என் குட் ரிசீவ் நோட் சொல்ல. குட் ரிசீவ் நோட் பொருள் பெருவனவு பத்திரம். பொருள் பெருவனவு பத்திரம்னா களஞ்சியத்துக்கு பொருள் பெற்றதை உறுதிப்படுத்தும். அப்ப பொருள் பெருவனவு பத்திரத்துக்கு அமையத்துல களஞ்சிய பொருளை பெறுவாங்க. அப்ப பொருள் பெருவனவு உறுதிப்படுத்துற ஆவணம் தான் GRN சொல்லும். பொருள் பெருவனவு பத்திரம் குட் ரிசீவ் நோட் சொல்லுவோம். அப்ப 40 ரூபா விலையில 1000 அலகு பெற்றுக்கும். 40 ரூபா விலையில 1000 அலகு பெற்றிருக்கும். ஓகே, அதை பாருங்க. திருப்பி 5ஆம் தேதி விநியோகம் நடக்குது. திருப்பி 11ஆம் தேதி விநியோகம், சரி 5ஆம் தேதி ஒரு விநியோகம் நடக்கிறதுக்குள்ளே 170 அலகு. அந்த ஏற்கனவே பேலன்ஸ் ஒன்று 170 அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு திருப்பி பாருங்க, 11ஆம் நம்பர் எம்ஆர்என் 11ஆம் நம்பர் படி இன்னொருக்கா 30 அலகு கொடுக்குறாங்க. என்ன விலையில? 40 ரூபா விலையில. அந்த 40 ரூபா விலை என்பது அந்த கடைசியா வாங்கின கொள்ளணும் தானே. 1000 அலகு வாங்கியிருக்காங்க பாருங்க, என்ன விலையில? 40 ரூபாயில. அதுல தான் 30 கொடுத்தாங்க. 30 கொடுத்தா எவ்வளவு பேலன்ஸ்? 9200 பேலன்ஸ். பாத்துங்க, திருப்பி 300 அலகு கொடுக்குறாங்களா 40 ரூபா விலையில. அப்ப அதையும் கொடுத்து முடிச்சா எவ்வளவு பேலன்ஸ்? 670 பேலன்ஸ். சரி, திருப்பி எவ்வளவு வாங்குறாங்களே? அந்த 670ல ஒரு 20 அலகு ரிட்டர்ன் ஆகி வருது. யாருக்கு? களஞ்சியத்துக்கு. இது யார்கிட்ட இருந்து வருது? தொழிற்சாலையில இருந்து களஞ்சியத்துக்கு 20 ரிட்டர்ன் ஆகி வருது. அதாவது பழைய விலையில கொடுத்த 30 ரூபா விலையில கொடுத்த பொருள் தானே. அப்ப ரிட்டர்ன் ஆகி வந்த பிறகு பாருங்க, 670ஓட 20 கூட்டினா எவ்வளவு? 690. திருப்பி அந்த 20 அலகு மீண்டும் வழங்கிட்டாங்க களஞ்சியம் தொழிற்சாலைக்கு. இப்போ தொழிற்சாலை அனுப்புறாங்க, அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய இயலாத ஏதோ குறையினால களஞ்சியம் அதை மீண்டும் என்ன செய்வாங்க? சரி செஞ்சு மீண்டும் அதை யாருக்கு அனுப்பிட்டாங்க? தொழிற்சாலைக்கு அனுப்பிட்டாங்க. இப்படி உற்பத்திக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி. அப்போ திருப்பி பாருங்க பிள்ளைகள், இன்னொருக்கா 470 அலகு விநியோகிக்கிறாங்க. என்ன விலையில? 30 ரூபா விலையில. அப்ப பேலன்ஸ் இருக்கும் 200. திருப்பி ஒரு 100 அலகு விநியோகிக்கிறாங்க 40 ரூபா விலையில. சரிமா, அந்த 470 அலகு விநியோகிக்கிறாங்க தானே, அதற்கு மாத்துங்க 30 ரூபா விலையில 40 ரூபா விலையில. அந்த 470 அலகு விநியோகத்தை ஒருக்கா மாத்தி விடுங்க பிள்ளை. 470 அலகு விநியோகத்தை ஒருக்கா மாத்தி விடுங்க 40 ரூபா விலையில பிள்ளைகள். அப்போ அதை விநியோகிச்சுட்டா இன்னொரு பேலன்ஸ் இருக்கு 200. திருப்பி 100 அலகு விநியோகிக்கிறாங்க 40 ரூபாய் பேலன்ஸ் வரும் 100.
ஃபைனலா 1000 அலகு வாங்குறாங்க. அவர் சேர்த்து விட்டீங்கன்னா 1100 அலகு பேலன்ஸ் 44,000. முதலாவது வினா கீழே கேட்டு பாருங்க, தரவுகள் கொஞ்சம் கொடுத்திருக்கு. சரக்கிருப்புகளை பெறுவதற்கான முதன்மை காலமானது கட்டளையிடும் தினத்திலிருந்து சரியாக எத்தனை நாட்கள்? 3 நாட்கள். விடை களஞ்சியத்தால் விநியோகிக்கப்பட்டதும் தொழிற்சாலையில காணப்படுவதுமான மூலப்பொருள் ஆரம் மண்ணின் மீதிகள். இது தொழிற்சாலையில் உள்ள பொருட்கள், ஃபேக்டரியில் உள்ள பொருட்கள் தான் கீழே கொடுத்திருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே 30 ரூபாய் விலையில 50 அலைகளும், டிசம்பர் 31 40 ரூபாய் விலையில 60 அலைகளும் ஃபேக்டரியில மிச்சம் இருக்கு தொழிற்சாலை. போக வினா நல்ல வினா. முதலாவது வினா, ஆரம் வளங்களினை விலையிட பயன்படுத்திய முறை என்ன? என்ன முறையில அங்க இருப்புகளுக்கு விலையிட நடந்திருக்கு? அப்ப நீங்க பார்க்கணும் இருப்புகளுக்கு என்ன முறையில விலையிட நடந்திருக்குன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல பார்க்கணும் விநியோகத்தை. அப்ப அவன விநியோகம் செஞ்சிருக்காங்க பாருங்க. 5ஆம் தேதி செஞ்ச விநியோகம் பாருங்க, 170 அலகு விநியோகிச்சிருக்காங்க 30 ரூபாய் விலையில, 30 அலகு விநியோகிச்சிருக்காங்க 40 ரூபாய் விலையில. அப்போ ஒரு தினத்துல வெவ்வேறு விலைகள்ல விநியோகம் நடக்குதுண்டா, அப்ப அங்க என்ன முறையில விளையிடுறாங்க? முதல் வெளிமுறையில விளையிறாங்க. ஆன்சர் முதல் வெளிமுறை. அப்போ FO மெத்தட்ல தான் அங்க இருப்புகளுக்கு விலைகள் நடந்திருக்கு. முதலாவது வினா சரி. வாங்க அடுத்து 2வது வினா. ஆரம் மண்ணின் மறுகட்டளை தொகை என்ன? ஆரம் மண்ணின் மறுகட்டளை தொகை ஃப்ரீயோட குவான்டிட்டி. அப்ப அது ஒவ்வொரு தடவை செய்யற கொள்வனவு பார்த்தா புரியுமே உங்களுக்கு. அப்ப எவ்வளவு? 1000 அந்த 20 பார்க்காதீங்க, 20 உத்திருமல் தானே. அப்ப மறுகட்டளை தொகை அதான் நம்ம சிக்கன கட்டளை தொகை ஈயோக்கு 1000 அலைகள். 1000 அலைகள். சரி, அடுத்த 3வது வினா. ஆரம் மண்ணின் மறுகட்டளை மட்டம் என்ன? ரீவோட லெவல் மறுகட்டளை மட்டம் என்ன? அப்படிதான் மறுகட்டளை மட்டம் எப்படி எடுப்போம்டா, நான் உங்களுக்கு மேல ஒரு கூட்டு கொடுத்துருக்கேன். சரக்குகளை பெறுவதற்கான முதன்மை காலம் சரியாக கட்டளையிடும் தினத்திலிருந்து 3 நாட்கள். வித்தின் 3 டேஸ்ல பொருள் வந்துடும். மறுகட்டளை மட்டம் என்ன சொல்றாங்க? மீண்டும் கட்டளையை பிறப்பிக்கும் போது களஞ்சியத்துல காணப்படுகிற இருப்பின் அளவு. கட்டளையை பிறப்பிக்க எவ்வளவு பொருள் களஞ்சியத்துல இருக்கோ அதுக்கு பேர் தான் மறுகட்டளை மட்டம். அப்ப சொல்லுவாங்க, பொருள் வந்த டேட்டா இருக்க பாருங்க, 12ஆம் மாசம் 5ஆம் தேதி இருக்க மார்க் பண்ணுங்க. 12ஆம் மாசம் 5ஆம் தேதி பொருள் வந்திருக்கு. அப்ப அதுல இருந்து 3 நாளை கழிச்சு விடுங்க, ஆர்டர் போட்ட டேட் வரும். அப்ப 15ல 3 நாளை கழிச்சு விட்டா 12ஆம் மாசம் 2ஆம் தேதி ஆர்டர் போட்டுருப்போம். அப்ப பாருங்க 12ஆம் மாசம் 2ஆம் தேதி மீதியை போயிட்டு 200 அலைகள். எத்தனை அலைகள் இருக்கு? மீதி 12ஆம் மாசம் 2ஆம் தேதி சரியா? எத்தனை அலைகள் இருக்கு மீதியில? 200 அலைகள். அதான் மறு கட்டளை மட்டம். இப்ப மறுகட்டளை மட்டமா 200 அலைகள். சரி, நீங்க இதை ரீசெக் பண்ணிக்கலாமே, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு எப்ப பொருள் வாங்கியிருக்காங்க பாருங்க, 28ஆம் தேதி பொருள் வந்திருக்கா. அப்ப 28ஆம் தேதி பொருள் வந்திருக்குன்னா அப்ப 3 நாளைக்கு முதல்ல தானே ஆர்டர் போடணும். அப்ப 28ல இருந்து அந்த 3 நாள் கழிச்சு விடுங்க. 25ஆம் தேதி செக் பண்ணுங்க. 25ஆம் தேதி போயிட்டு மீதிய 25ஆம் தேதி நேரா பாத்தீங்கன்னா பிளான்ல தான் இருக்கு. அப்படி இல்லை, அது கீழே பாருங்க. எத்தனை அழகு இருக்கு? 200 அழகு இருக்குதானே? 200 அழகு இருப்பாரு. தென் ஃபைனலா 4வது தினம் மட்டும் தான் கணிப்பு, மற்ற எல்லாமே தியரி தானே. 4வது தினம் பாருங்க, தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களின் டிசம்பர் மாத கிரயம் என்ன? தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் டிசம்பர் மாத கிரயம். தொழிற்சாலையில எவ்வளவு பொருள் பயன்படுத்தியாச்சு? தொழிற்சாலையில பயன்படுத்திய மூலப்பொருட்களின் கிரயம் என்ன? அப்ப நீங்க அதை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திய மூலப்பொருட்களை கிரயம் எடுக்கிறதுக்கு அப்ப ஒரு கணிப்பை செய்யுங்க. எவ்வளவு எடுப்போம்? ஆரம்ப மூலப்பொருள் இருக்கும். எவ்வளவு ஆரம்ப மூலப்பொருள் இருக்கு தொழிற்சாலையில? அது ஆரம்பத்துல கொடுத்துருக்கு பாருங்கம்மா. 30 ரூபாய் விலையில எத்தனை அழகு? 50. 30 ரூபாய் விலையில 50 பேருக்குன்னா 1000. 1.5 போட்டுக்கிறோம். ரூபாய் 1.5. இதோட சேர்க்கணும் மூலப்பொருள் பெருவனவு. அப்ப யாருடைய விநியோகம் யாருக்கு பெருவனவு?
யாருடைய விநியோகம் யாருக்கு பெறுவனும்? களஞ்சியத்தின் விநியோகம் தொழிற்சாலைக்கான பெறுவோம். அப்ப உங்களுக்கு அந்த விநியோகம் எல்லாம் நீங்க எடுக்கலாமே. கொடுத்துருப்ப விநியோகம் இதை பெருக்கி விட்டீங்கன்னா சரி. ஆனா இதெல்லாம் அதை விலையும் கொடுத்து தானே வச்சிருக்குமா? பெருக்கி பெருக்கி எடுங்க. சிம்பிள் விஷயம் தானே. முதலாவது சொல்லுங்க. நான் பெருக்காற்று விலை வேணுமா? 100 அலகு என்ன விலையில? 30 ரூபாய் விலை. எவ்வளவு பெருக்கு? 3000. அப்புறம் திருப்பி 30 அலகு என்ன விலை? 30 ரூபாய் விலை. எவ்வளவு? 9. திருப்பி 170 அலகு 30 ரூபாய் விலை. எவ்வளவு? 5100. திருப்பி 30 அலகு 40 ரூபாய் விலை. எவ்வளவு? 1200. திருப்பி 300 அலகு அது 40 ரூபாய். எவ்வளவு? 12000. அதுல ரிட்டர்ன் வந்திருக்கு தானே. அந்த ரிட்டர்ன் வந்திருக்கு பாருங்க. அந்த 20 அலகு 30 ரூபாய் விலை. அப்ப அது என்ன கழிச்சு விடுங்க. சரியா? 20 அலகு 30 ரூபாய் விலை ரிட்டர்ன். ரிட்டர்னா அதை கழிச்சு விட்டுருங்க. எவ்வளவு? 600. அதை கழிச்சிருக்கு. ஏன்னா அதை உற்பத்திக்கு பயன்படுத்த இயலாது. ரிட்டர்ன் வந்தது கழிச்சு விட்டுருங்க. திருப்பி அதை வழங்குறாங்களா? அப்ப எங்க அதை வழங்குறாங்க? அப்ப அப்படியே திருப்பியும் 20 அலகு 30 ரூபாய் படி ஆகணும். நீங்க அந்த 600 எடுக்காமட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க கணக்குல பதித்தானே ஆகணும். திருப்பி 470 அலகு விநியோகிக்கிறாங்க 40 ரூபாய் விலையில. அந்த 470 அலகு 40 ரூபாய் மாத்தி கொடுக்கும். எவ்வளவு? 18800. பிறகு ஃபைனலா 100 அலகு விநியோகிக்கிறாங்க 40 ரூபாய். எவ்வளவு? 4. சரி. இப்ப இதெல்லாம் சேர்த்து விட்டீங்கன்னா தொழிற்சாலைக்கு பெறப்பட்ட இருப்புகளின் கிரை வரும். எவ்வளவு? 45,000. எல்லாம் சேர்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு பெறப்பட்ட இருப்புகள் கிரை 45. அப்ப இதோட சேர்த்தீங்கன்னா 46.5 பயன்படுத்த தயாரான இருப்பின் கிரை. அதுல இருந்து கழிச்சு கொடுக்க இன்னும் பயன்படுத்தாம இறுதி மூலப்பொருள் இருப்பு. எவ்வளவு இறுதியில மூலப்பொருள் பாருங்க. இறுதியில மூலப்பொருளுக்கு பாருங்க. தொழிற்சாலையில 40 ரூபாய் 60 அலகு. 40 ரூபாய் 60 அலகு. அப்ப அங்கே வரும் 2000. அப்ப அதையும் கழிச்சு விட்டீங்கன்னா பயன்படுத்தி வரும் 44,001 பிள்ளைகள். பயன்படுத்திய மூலப்பொருள் கிரை. பயன்படுத்திய மூலப்பொருட்கள் கிரை வரும் 44,100. இறுதியா இருக்கு. நீங்க வீட்டுல புதுசா அரசியல் கொஞ்சம் கூட நான் மாதங்கள் வந்து 5-6 மாதங்கள் பிச்சை வச்சிருக்கேன். புதுசா வாங்குறது பழைய மறுபடியும் கட்டளையிடும்போது காணப்படவே இருக்கு. அப்ப முதன்மை காலத்திற்கு பொருள் வந்து அஞ்சாம் தேதி வந்து சரியா
மூலப்பொருள் ஆர்எம்என்னின் சிக்கன கட்டண தொகை 800 அலகுகள் கருதி கணிக்கப்பட்டதின் சரக்கு கிரயமானது தற்போதைய சரக்கு கிரயத்துடன் ஒப்பிடுகையில அதிகமா அல்லது குறைவா அல்லது மாற்றமற்றது. ஏற்கனவே விளங்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல சரக்கு கிரயம்டா கட்டளை கிரயமும் பராமரிப்பு கிரயம் கூட்டணும். இங்க கணிக்கிறதுக்கெல்லாம் தரவில்லை. தியரி வினதல். இப்ப இஓக்கியூ எடுத்தோம் நம்ம 1000 அலகு தானே. நீங்க இஓக்கியூ 1000 அலகு எடுத்துட்டு அதை விட அதிகமா வாங்கினாலும் சரி, அதை விட குறைவா வாங்கினாலும் நிச்சயமா அந்த இருப்பு கிரயம் அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் அதிகரிக்கும். இஓக்கியோட குறைச்சு வாங்கினாலும் இல்லைன்னா இஓக்கியோட கூட்டி வாங்கினாலும் அப்ப நிச்சயமா அந்த இருப்பு கிரயம் அதிகரிக்கத்தான். சரி என்ன பண்ணு. சரி அப்ப வாங்க அப்படியே நம்ம பகுதி 1 வினாக்களுக்கு வாங்க. 31வது வினா, 32வது வினா, அதுகள் செய்ய பகுதி 1 வினாக்களுக்கு வாங்க. 31, 32. இப்ப 31வது வினா பாருங்க. 31வது வினா அதை சொல்லிருக்கு பாருங்க. பின்வரும் தரவுகளின் அடிப்படையில் 31, 32 என்பவற்றுக்கு விடை அளிக்கவும். நிறுவனம் ஒன்றின் இருப்பு தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு. மார்ச் மாதம் 1ஆம் தேதி மீடியாருக்கு 1000 அலகுகள் 50 ரூபாய் கிரயம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி கொள்வனவுகள் செய்யறாங்க 2000 அலகு 80 ரூபாய் கிரயம். 18ஆம் தேதி கொள்வனவு செய்யறாங்க 3000 அலகுகள் 90 ரூபாய் கிரயம். மீடியாருக்கு மீடியா கண்டுபிடிக்க சொல்லிருக்கு. கீழே பாருங்க, மார்ச் 19 இருந்து 31 வரை 2100 அலகுகள் வித்திருக்காங்க. வித்ததை கொடுத்திருக்கு. சில வேலை உங்களுக்கு மீதியை கொடுத்து வித்ததெல்லாம் கொடுத்து இடையில செஞ்ச கொள்வனம் என்னன்னு கேட்கலாம். அவர் கணக்கு மற்ற செயல் செய்ய வேண்டியது. 19ஆம் தேதி கவனிக்கணும். 18ஆம் தேதி தான் கடைசியா கொள்வனம் செஞ்சிருக்கோம். 18க்கு பிறகு கொள்வனம் செய்யல. 19ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரை 2100 அலகுகள் விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப இது வந்து முடிவு பொருளா வித்ததோடு சம்பந்தப்பட்ட சரக்கிருப்பு வளங்களின் போது முதல் உள்ளே முதல் வெளியே முறை பயன்படுத்தி இருப்பின் 31/3/26 முடிவுற்ற மாதத்துக்கான விற்பனை கிரயம் என்ன. இப்ப நீங்க விற்பனை கிரயம் எடுக்க ஆரம்ப இருப்போடு கொள்வனவுகளை கூட்டி இறுதிருப்ப கழிச்சு அப்படி நீங்க எடுக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா நேரடி எடுக்கிற மெத்தட்டுக்கு தானே. எத்தனை அலகு மொத்தமா வித்திருக்காங்க? 2100. எப்படியாப்பா விற்பாங்க சொல்லுங்க. இது என்ன முறை? முதலுள் முதல்ல அந்த மீதியாவில் தானே கொடுத்துருப்போம். சொல்லுங்க அந்த மீதியாவில் தானே கிரயம். மீதியாவில் தானே கிரயம் சொல்லுங்க. எத்தனை அலகு மீதியா இருக்கு? 1000 அலகு இருக்கு. ஒரு அலகு என்ன விலை கிரைப்படி? 50. வெரி குட். 50. சரி, இப்ப இன்னும் 1100 கொடுக்கணுமே. அந்த 1100 கொடுப்பாங்க. அடுத்து செஞ்ச கொள்வனவுகள் தானே. அடுத்து செஞ்ச கொள்வனவுகள் பாருங்க எத்தனையா இருக்கு? 2000 அலகு. அப்ப அதுல 1100 தாராளமா கொடுக்கலாமே. அப்ப 1100 அலகு என்ன விலைப்படி சொல்லுங்க? 80 ரூபாய். அப்ப 80
8,000. அப்ப சேர்த்துட்டீங்கன்னா 1,38,000 பிள்ளைகள் விற்பனை நேரடி ஆன்சர். அப்ப 1,38,000 விற்பனை கிரை. விற்ற பொருட்களின் கிரை, அதான் விற்பனை கிரை. விற்ற பொருட்களின் கிரை. சரி, அடுத்து 32. 32 2026/3/31 மாத முடியக்க இருப்பு அலகொன்றின் தேறிய நிகர பெறுமதி ரூபாய் 70. தேறிய நிகர பெறுமதினா தேரக்கூடிய பெறுமதி 70. இருப்பு பெறுமதி என்ன? இருப்பு தொடர்பான மொத்த செலவு என்ன? அப்ப இருப்பு பெறுமதி என்ன? இருப்பு தொடர்பான மொத்த செலவு. அப்ப இருப்பு பெறுமதின்னு கேட்டா நீங்க வளமையா இருப்பு பெறுமதின்னு கேட்டப்ப நடைமுறை சொத்துல காட்டுற இருப்பு தான் சொல்லணும். அப்ப நடைமுறை சொத்துல காட்டுற இருப்பு எதுவா இருக்கும்? இருப்பின் கிரயம் தேறிய தேரத்தக்க பெறுமதிகளில் எது குறைவோ அதான் நடைமுறை சொத்துக்கு போ. அப்ப நீங்க முதல் ஒரு வேலை பண்ணிடுங்க. அந்த மாத முடிவுக்கு இருப்பின் கிரயம் என்ன அதை முதல்ல எடுத்துக்கோமா. காஸ்ட் எவ்வளவுமா இருப்பா இருக்கும் பேலன்ஸ்? அப்ப மீதி 1000 கொடுத்துட்டோம். அந்த 10ஆம் தேதி செஞ்ச கொள்வனவு 2000ல 1100 தானே கொடுத்தோம். 10ஆம் தேதி செஞ்ச கொள்வனவுல 2000 கொள்வனவுல எவ்வளவு கொடுத்தாச்சு? அப்ப அவன் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 900 அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு. என்ன விலைப்படி? 80 ரூபாய் பெருக்குனா 72,000. பாருங்க, 18ஆம் தேதி ஒரு கொள்வனவு நடக்குது 3000 அலகுகள். என்ன விலைப்படி? 90 ரூபாய் படி. அப்ப அதை பெருக்குனா 2,70,000. அப்ப இது ரெண்டு தான் பேலன்ஸா இருக்கும். இது ரெண்டு நம்ம பேலன்ஸா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து விட்டீங்கன்னா இருப்பின் கிரைய வரும் 3,42,000. இதான் இருப்பின் கிரையம். விளைக்கணும். இதான் இருப்பின் கிரையம். காஸ்ட் ஆஃப் இன்வென்டரி. இது இருப்பின் கிரையம். உனக்கு கிரையம் மட்டும் தெரிஞ்சு போதாது. அடுத்து கண்டுபிடிக்கணும் இருப்பின் தேரக்கூடிய பெறுமதி. இருப்பின் தேரக்கூடிய பெறுமதி அதை எடுத்துருங்க. இருப்பின் தேரக்கூடிய பெறுமதி எடுக்க முடியும். எப்படி எடுப்ப தேரக்கூடிய பெறுமதி? தெளிவா சொல்லிருக்கு. மாத முடியும் போது ஒரு அழகுன்ற தேரக்கூடிய பெறுமதி எவ்வளவுமா? 70 ரூபாயா? தெளிவா சொல்லிருக்கு. எவ்வளவு? 70 ரூபா. அப்ப 70 ரூபா தர எத்தனை அழகு பேலன்ஸ்? 900 3000. எத்தனை அழகு பேலன்ஸ்? 3900. அப்ப பெருக்கக்கூடிய எவ்வளவுமா தேரக்கூடிய பெறுமதி? 2,73,000 தேரக்கூடிய பெறுமதி. இதான் என்ஆர்பி, நெட் ரியலைசபிள் வேல்யூ. இப்ப நீங்க இருப்பா எடுக்கணும். எது இதை உங்களுக்கு படிச்சிருக்கணும். நம்ம தியரி வருமான கூற்றுக்கு விற்பனை கிரையம் கணிக்கிறதுக்கு எடுக்கிற இருப்பு எப்பவுமே என்ன பெறுமதி? கிரைய பெறுமதி. இது எங்க போகும்? வருமான கூற்று. நடைமுறை சொத்துக்கு போக வேண்டிய இருப்பு அந்த கிரயம் தேரக்கூடியதுல குறைஞ்ச பெறுமதி. இப்ப பொதுவா இருப்பு பெறுமதியாவது வினா கேட்டா அது எங்க போக வேண்டியது? நடைமுறை சொத்து. அப்ப எது எடுப்போம்? நடைமுறை சொத்து. சொல்லுங்க, 2,73,000. அது மட்டுமா கேட்டுக்க. அப்ப எத்தனை ஆன்சர்? அதுக்கு அடுத்த கேள்வி என்ன? இருப்பு தொடர்பான மொத்த செலவு. அப்ப இருப்பு தொடர்பான மொத்த செலவு என்று கேட்டா அப்படி இருப்பு தொடர்பான மொத்த செலவு கேட்டா நீங்க அந்த இடத்துல எடுக்க வேண்டிய ஆன்சர் ஒன்று அந்த விற்பனை கிரயம். அது ஒரு செலவினம் தானே. அப்படி விற்பனை கிரயம் ஒரு செலவினமாச்சு. அது இருப்பென்ற வளத்தை பயன்படுத்தி தானே செலவு உருவாகும். விற்பனை கிரயத்தோடு சேர்க்கணும் இருப்பு பதிவளிப்பு நட்டத்தை இன்வென்டரி ரிட்டன் ஆஃப் லாஸ். அப்போ எவ்வளவு விற்பனை கிரயம் எடுத்த? மேல விற்பனை கிரயம் எடுத்த 138 பிளஸ் இருப்பு பதிவளிப்பு நட்டம் கிரயத்தை விட தேரக்கூடியது எவ்வளவு குறைவு? 69,000 குறைஞ்சிருக்கா. அப்ப அந்த 69 இருப்பு பதிவளிப்பு நட்டம் சேர்த்து விட்டீங்கன்னா 2,07,000. சரி, விற்பனை கிரயத்தோட இருப்பு பதிவளிப்பு நட்டத்தை கூட்டி விடுங்க.
சரி right. அடுத்து நாளைக்கு 36 செஞ்சுதானே சரி அப்ப எடுங்க 37 38 37 38 எடுங்க சரி 37 38 எடுங்க மறுபடியும் போ நிறுவனம் ஒன்றின் சரக்கிருப்பு உருப்படி தொடர்பான பின்வரும் தகவல்கள் தந்திருக்கப்படுகிறது. மீதி 5ஆம் மாசம் 1ஆம் தேதி மீதி இருக்குதா 4000 மடங்கள் 50 ரூபாய் கிடையாது. 5ஆம் மாசம் 10ஆம் தேதி கொள்வனவு செஞ்சிருக்க 8000 மடங்கள் 80 ரூபாய் கிடையாது. என்ன வந்திருக்கு இப்போ 17ஆம் தேதி கொள்வனவு செஞ்சிருக்கோம் 12,000 மடங்கள் 90 ரூபாய் கிடையாது. 22ஆம் தேதி வித்திருக்கோம் 20,000 மடங்கள். அது மீதியை நாம கண்டுபிடிக்கணும். அழகொன்றின் விற்பனை விலை 100 ரூபாய். அது நீ விற்பனை வருமானத்துக்கான விற்பனை விலை கொடுத்துருக்கு. நீங்க அந்த விற்பனை செஞ்ச அலைகளை அந்த விற்பனை விலையால பெருக்கிட்டீங்கன்னா விற்பனை வருமானம் வந்து சேரும். சரி போல வினா சரக்கிருப்பு வளங்களின் போது நிறையிடப்பட்ட சராசரி முறையை பயன்படுத்தி இருப்பின் 2026 5/31 உள்ளவாறான சரக்கிருப்பின் கிடையாது. இருப்பு வளங்களின் போது என்ன முறை பயன்படுத்தியிருந்தா நிறையிடப்பட்ட சராசரி கிடைமுறை வெட்முறையை பயன்படுத்தியிருந்தா இப்போ வெட்முறையை பயன்படுத்தியிருந்தா எவ்வளவு இருப்பின் கிடையாது. Cost of inventory. சரி வாங்க 37வது வினா. அப்ப நீங்க முதல்ல என்ன செய்யணும் நிறையிடப்பட்ட சராசரி கிரயத்தை கணிச்சு எடுக்கணும். சரி வாங்க நிறையிடப்பட்ட சராசரி கிரயம் எப்படி கணிப்போம் ஆனா பாருங்க 5ஆம் மாசம் 1ஆம் தேதி மீதி இருக்கு எத்தனை அலகு 4000 அலகு மீதி இருக்கு. ஒரு அலகு எவ்வளவு கிரயம் 50 ரூபாய். அப்ப இதுல என்ன செய்ய முடியும் பெருக்கி எடுங்க பெருக்கினாலோட 2 லட்சம் 2 லட்சம். திருப்பி என்ன செய்ய பிள்ளைகள் 10ஆம் தேதி ஒரு கொள்வனவு நடக்குதா எத்தனை அலகு வாங்குறாங்க 8000 அலகு வாங்குறாங்க. அது என்ன கிரையப்படி 80 ரூபாய் படி. 6,40,000. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சீங்க ரெண்டையும் கூட்டி அலகுகளால் பிரிச்சுங்களா சரி ஓகே. பட் அதை விட இன்னொரு மெத்தட் ஈஸியா போறேன். இப்ப அதுக்கு அடுத்து வளங்கள் இருக்கா விற்பனை இருக்கா கொள்வனவு இருக்கா திருப்பியும் கொள்வனவு தானே. அப்ப இன்னொரு அதையும் சேர்த்து ஒரே பிரிச்சு விட்டு அதையும் சேர்த்து ஒரே பிரிச்சு விட்டு நீங்க இப்ப இது ரெண்டையும் கூட்டி பிரிச்சுட்டு திருப்பி இன்னொருத்த கூட்டி பிரிச்சு அதே தான் விடும் சேம் ஆன்சர் தரும். அப்ப இனி ஈஸியான வேலையா போச்சு. இன்னொரு கொள்வனவு நடந்தா ஒரு விற்பனை நடக்க முதல்ல மீண்டும் ஒரு கொள்வனவு நடந்தா அதை பெருக்கி சேர்த்து கொடுக்கணும் ஈஸியா இருக்கான். எவ்வளவு பெருக்குனா 10,80,000 சரிதானே. இப்ப எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா மொத்த இருப்பு பெறுமதி வரும். எவ்வளவு மொத்த இருப்பு பெறுமதி 19,20,000. மொத்த இருப்பு அலகுகள் சேர்த்தீங்கன்னா 24,000. இப்ப என்ன செய்யுங்க 19,20,000 24,000 பிரிச்சீங்கன்னா நிறையிடப்பட்ட சராசரி வரும் 80 ரூபாய். எவ்வளவு 80 ரூபாய். அப்ப நிறையிடப்பட்ட சராசரிக்கு 80 ரூபாய் வரும். சரி போயினா இப்ப அதுல எத்தனை வித்தாச்சு 20,000 மலை விக்கிறாங்களா. அப்ப 20,000 மலை விற்பாங்க 80 ரூபாய் படித்தானே. அப்ப பெருக்கி விட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 16 லட்சம் விற்பனை கிரையம் தான் விற்பனை கிரையம் விற்பனை கிரையம். அப்ப இன்னும் எவ்வளவு பேலன்ஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3,20,000 பேலன்ஸா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இதான் இருப்பு இதான் இருப்பு கிரையம். அப்ப இருப்பின் கிரையம் 3,20,000. அப்ப கேள்விக்கான பதில் இருப்பின் கிரையம் 3,20,000 மூன்றாவது ஆன்சர்.
ஓகே சரி அது வாங்க 37வது சரி 38வதுல 1 38வதுல 2 சரி 38 1 முதல்ல பார்த்துட்டு வரும் 38 1 பாருங்க சரக்கிருப்பு வளங்களின் போது முதல்வெளி முறை பயன்படுத்தி இருந்தா 5ஆம் மாதம் 31 முடிவடைந்த மாதத்துக்கான மொத்த லாபம் ஃபர்ஸ்ட் முறையில விலைட்டு அதோட மொத்த லாபம். அப்ப என்ன செய்ய மொத்த லாபம் எப்படி எடுப்பீங்க? விற்பனையில இருந்து விற்பனைக்கு ஏத்த கழிச்சு. முதல்ல விற்பனை எடுக்குமா எத்தனை அளவுக்கு மொத்தம் விற்கிறாங்க? 20,000 அளவு. ஒரு அளவுக்கு என்ன விலைப்படி? 100 ரூபாய் படி. அதெல்லாம் கணக்க சொல்லி பாருங்க. 20,000 அளவுக்கு விற்கிறாங்க 100 ரூபாய் படி. இதை பெருக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 20 லட்சம் அப்படியே சொல்லுங்க. 20 லட்சம். 20 லட்சம் விற்பனை. இப்ப இதுல இருந்து கழிக்கணும் என்னத்த சொல்லுங்க? விற்பனைக்கு ரேட். அதை நீங்க கண்டுபிடிங்க. அது ஈஸி தானே. இப்ப விற்பனைக்கு எடுங்க. என்ன முறையில இருப்புக்கள் கிடையாது? முதல் வெளி முறை. அவன் மொத்தம் விற்கிறாங்க 20,000. எப்படிமா கொடுத்துருப்பான்? முதல்ல அந்த 4,000 கொடுத்துருப்பாங்களா? அவன் முதல்ல அந்த பேலன்ஸ் 4,000 கொடுத்துருப்பாங்க 50 ரூபாய் படி. அப்ப அங்கே வந்திருக்கு பெருக்குன்னா சொல்லுங்க 2 லட்சம். திருப்பி 8,000 கொடுத்துருப்பாங்க 80 ரூபாய் படி. 6,40,000. அது விற்பனை கிடையாது. அப்ப 20,000த்துல 4,000 8,000 போச்சுன்னா 12,000 கொடுத்தாச்சு. இன்னொரு 8,000 தானே கொடுக்கணும். அந்த 8,000 கொடுத்துருப்பாங்க இந்த 12,000 தானே. அந்த 8,000 கொடுத்துருப்பாங்க அந்த 12,000 பிள்ளைகள் இன்னொரு 8,000 கொடுத்துருப்பாங்க. அது என்ன கிரையப்படி? 90 ரூபாய். எவ்வளவு? 7,20,000. இப்ப இது 3 தானே விற்பனை கிரையம். அப்ப டோட்டல் பண்ணுங்க எவ்வளவு விற்பனை கிரையம் மொத்தம்? 15,60,000 பிள்ளைகள் விற்பனை கிரையம். அப்ப இதை கழிச்சு விட்டீங்கன்னா எவ்வளவு? 4,40,000 மொத்த லாபம். பாருங்க செய்யக்கூடிய வினாக்கள் இதெல்லாம். அவன் 4,40,000 பிரஸ் பத்திட்டு வரும் மொத்த லாபம். சரி அப்படி ஓகே அடுத்து மே மாதம் 31 மாதம் முடியக்க அது 38 1 38 2 கண்டினியூவா செய்யுங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. 38 2 இதென்ன தொடர்ச்சியா செய்யுங்க. மே மாத முடிவில் அழகொன்றினை 45 ரூபாய் விற்பனை செலவுடன் 115 ரூபாய்க்கு விற்பனை செய்ய மதிப்பிட்டிருக்காங்க. ஏனெனில் மே மாதத்துக்கு லாபத்தில் ஏற்படுற விலை வேணும். லாபம்னா தேரிய லாபம். அப்ப நீங்க இந்த தர வச்சு என்ன எடுத்துக்கணும்னா அந்த இருப்பு தொடர்பான பதிவளிப்பு நட்டத்தை பார்த்துக்கணும். அப்ப என்ன சொல்றாங்களே ஒரு அழகு என்ன விலைக்கு விற்கலாமா? 115 ரூபாய்க்கு. எவ்வளவு செலவழிச்சு? 45. சமன்பாடு ஞாபகம் தேரக்கூடிய பெருமதி எப்படி இருக்கும்? மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையிலிருந்து மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவு கழிச்சிடுங்க. இப்ப கழிச்சா அப்ப எவ்வளவுப்பா தேரும்? எவ்வளவு தேரும்? 70 ரூபாய் தேரும். எவ்வளவு தேரும்? இதுதானே தேரக்கூடிய பெருமதி. இது ஒரு அழகுட எத்தனை அழகுட? அப்ப மொத்தம் எத்தனை அழகு இருப்பா இருக்கு மாத முடிவில்? மொத்தம் 24,000 இருந்துச்சா? அது எவ்வளவு வித்தாச்சு? அப்ப இது எவ்வளவு பேலன்ஸ் வரும்? 4,000. அப்ப இந்த 70 படி 4,000 அளவுக்கு பாத்தீங்கன்னா வரும் 2,80,000. இதான் இருப்பின் தேரக்கூடிய பெருமதி. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு வினா தேரக்கூடிய பெருமதி கேட்கல. பட் இதை செய்யாம பதிவளிப்பு நட்டம் நினைக்கலாது. அப்படியப்போ 115 ரூபாய்க்கு விற்கலாம் 45 ரூபாய் செலவழிச்சு. அவ விற்கிற விலையில இருந்து விற்கிற செலவை கழிச்சு விடுங்க. விற்கிற விலைன்னா மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை மைனஸ் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவு கழிச்சா தேரக்கூடிய பெருமதி 70 ரூபாய். அது இன்டூ பேலன்ஸ் இருக்க 4,000 பேர் கூட்டினா தேரக்கூடிய பெருமதி 2. அதே கிரயத்தை பாருங்க. கிரயம் அப்ப கிரயம் பாக்குறீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் அவுட் தான். அப்ப மொத்தம் 24,000. 20 பாருங்க, இந்த 4,000 கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. இந்த 8,000 கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. பட் இந்த 12,000 எவ்வளவு கொடுத்தாச்சு? 8,000 கொடுத்தாச்சு. அப்ப இனி எவ்வளவு பேலன்ஸ்? 4,000. அப்ப அந்த 4,000 அலகு தர ஒரு அலகு இன்னைக்கு கடைசியா வாங்கின விலை தானே. முதல் விலை கடைசியா வாங்கினது என்ன விலை? 90 அப்படி. அப்ப 4,000 90 பேருக்கு 3,60,000 பிள்ளை வரும். இதுதான் கிரை. இதுதான் இருப்பின் கிரை. சரி. இப்ப பாருங்க கடைசி முடிவு எவ்வளவு இருப்பின் கிரையா? 3,60,000. இருப்பின் கிரையமா? இருப்பின் கிரை 360. எவ்வளவு தேரக்கூடிய பெருமதி? அப்ப கிரையத்தோட என்ன குறைவு? தேரக்கூடிய எவ்வளவு குறைவு? 80,000 குறைவு. அந்த 80,000 தான் பேர் சொல்லுவோம் இருப்பு பதிவளிப்பு நட்டம். அப்ப இருப்பு பதிவளிப்பு நட்டப்படையில் 80,000 வரும். 80,000 இருப்பு பதிவளிப்பு நட்டம் வரும். சரி, இப்ப ஃபைனல் ஆன்சருக்கு வாங்க. இப்ப ஏற்கனவே மொத்த லாபம் ஒருத்தவங்க இருந்துச்சா? எவ்வளவு மொத்த லாபம் இருந்துச்சு? 4,40,000. அதனால மொத்த லாபத்தினால லாபம் என்ன செய்யும்? கூடும். எவ்வளவு பதிவளிப்பு நட்டம் வருது? 80,000. அதனால லாபம் என்ன செய்யும்? குறை 80. அவ தேறிய தாக்கம் 3,60,000. மொத்த லாபம் கூடுறதுன்னா மொத்த லாபத்தினால லாபம் கூடுமடா 440. மொத்த லாபம் இருப்பு பதிவளிப்பு நட்டம் ஏனைய லாபமே. அதனால லாபம் 80 குறையும். அவ தேறிய தாக்கம் 360 லாபம் அதிகரிக்கும். சரி, அவ எத்தனாவது பதில் பழகி? 4வதா? 3வது. ஓகே. சரி, 39 1 39 2 அது நார்மல் வினா தானே. சமன்பாடு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட்டே இருப்போது. ரைட். அப்ப அவன நமக்கு வேலை ஒண்ணு கிடையாது விளங்கப்படுத்துறதுக்கு. சொல்லுங்க, 39வது முதலாவது டீயின் உச்ச சரக்கிருப்பு மட்டம் என்ன? எவ்வளவு கணிச்சா? 76,000 மலைகள் வருதான். திருத்திக் கொள்ளுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, திருப்பி போடுங்க. மன திருப்திக்கு சரி போடுங்க. அது டீயின் குறைந்த இருப்பு மட்டும் என்னவா? டீயின் குறைந்த இருப்பு மட்டும் 15,000. 15,000. சரி, அதே மாதிரி 40வது நம்மள செஞ்சுக்கலாம். 40வது சாதாரண பாவனைன்னு சொன்னா சராசரி பாவனை. ஓகே. சொல்ல பாப்பா, ஆகக்கூடிய இருப்பு மட்ட மலைகள்ல 27,000 மலைகள். திருத்திக் கொள்ளுங்க. ஆகக்கூடிய இருப்பு மட்டம் 27,000 மலைகள். இழிவிருப்பு மட்ட மலைகள் 14,000 மலைகள். சரி பிள்ளைக்கா, அடுத்து 41வது வினா பாம்பளே. 41வது வினா பாங்க. ஓகே. ஒரு ஸ்ட்ரக்சர் வினா. நாற்பத்தி ஓராவது நாள் வரவில்லை. பின்வரும் தகவல்கள் கம்பெனி ஒன்றினால் விற்பனை செய்யப்படும் பொருள் தொடர்பான திகதி விவரம். 6ஆம் மாதம் 1ஆம் திகதி இருப்பு மீதிப்பொருள் அளவொன்று 60 ரூபாய் வீதம் 500 அளவு செலவு. திருப்பி 6ஆம் மாதம் 6ஆம் தேதி கொள்வனவு செஞ்சிருக்காங்க. அளவொன்று 80 ரூபாய் வீதம் 750 அளவு.
15ஆம் தேதி கொள்வனவு செஞ்சிருக்கோம். அழகொண்டு 120 வீதம் 250 அலகு. 6ஆம் தேதி 25ஆம் தேதி விற்பனை செஞ்சிருக்க பிள்ளைகள் அழகொண்டு 200 வீதம் 1000. அந்த விலை கூட அந்த 200 வித்த விலை தானே, அது இங்க வராது. அது வித்த விலை என்ன தருவாங்க, விற்பனை வருமானம் கணிக்கும். விற்பனை வருமானம் கணிக்கும். நீங்க கிரையம் கணிக்கும் போது, இருப்பு கிரையம் கணிக்கும் போது, விற்பனை கிரையம் கணிக்கும் போதெல்லாம் இருப்பு என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அந்த விலைக்கு கணிச்சுக்கணும். சரி, இப்ப போக போலீங்கன்னா கீழே தரப்பட்ட ஒவ்வொரு விலையிடல் முறை அடிப்படையிலும் பின் வருவனற்றை கணிப்பிடவும் போலாம். விலையிடல் முறை முதல் வெளிமுறை, நிறையளித்த சராசரி முறை. ஜூன் மாத விற்பனை கிரயம் என்ன, 6ஆம் மாத 30ல இருப்பு பெறுமதி என்ன. அப்ப ஜூன் மாத விற்பனை கிரயம் என்ன, இருப்பு பெறுமதி என்ன. 2 மெத்தட்ல செய்ய சொல்லிருக்கு. ஒரு பகுதி 2ல செய்யறது பகுதி, அதுக்கு அட்டவணை போட்டு அடிச்சு கிடக்கிறது செய்யுங்க. அவ எப்படி செய்வீங்க பார்ப்போம். முதல் வெளிமுறை விற்ற சரக்கின் கிரை என்ன பிள்ளை. அப்ப விற்ற சரக்கின் கிரை என்ன எனக்கு அப்ப விற்பனை கிரை விற்பனை கிரை பார்க்கறதுக்கு முதல் வெளிமுறை பாருங்க போ. எவ்வளவு இருப்பு மீதி 60. அழகொன்று 60 இது எத்தனை அழகு. இப்ப மொத்தம் எத்தனை அழகுமா விற்கிறாங்க. 25ஆம் தேதி விற்பனை 1000 அழகு விற்கிறாங்களா. எத்தனை அழகு விற்கிறாங்க. சரி, முதல் எது வச்சிருப்பாங்க, அந்த பேலன்ஸ் அவ்வளவு தானே. அந்த 500 கொடுத்திருப்பாங்க முதல்ல. அந்த 500 கொடுத்திருப்பாங்க முதல்ல. அது என்ன விலைப்படி, 60 படி. அப்ப 500 × 60 30. சரி, 1500 கொடுத்தாச்சா, இன்னொரு 500 கொடுக்கறதா. அந்த 500 கொடுப்பாங்க. அந்த 750 வாங்கினது தானே. அந்த 750 வாங்கினது ஒரு 500 கொடுத்துடுங்க. அது என்ன விலைப்படி, 80 அப்படி. 8 5 40. இப்ப சேர்த்து விட்ட எவ்வளவு வரும், 70,000 விற்பனை கிரயம். என்ன மெத்தட்ல, F5 F4. சோ விற்பனை கிரயம் 70,000. இருப்பு இன்னும் எவ்வளவு அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு. அந்த 500 போயிருச்சு. 750 எவ்வளவு கொடுத்தாச்சு, 750 அலகுல 500 கொடுத்தாச்சு. அப்ப இன்னும் பேலன்ஸ் 250 அலகு. அந்த 250 அலகு என்ன விலைப்படி, 80 படி. சோ 10,000. அப்புறம் ஒரு கொள்வனவு நடந்திருக்கான்னு பாருங்க. இன்னொரு 250 அலகு வாங்கியிருக்காங்க 120 படி. இனி அது அவ்வளவுமே பேலன்ஸ் தானே. அந்த 250 அலகு அவ்வளவுமே பேலன்ஸ் தானே. ஏன்னா அதை விற்கல பிள்ளை. அப்ப 250 × 120 30,000. அப்ப சேர்த்த எவ்வளவு இருப்பு பெறுமதி, 40,000 இருப்பு பெறுமதி. சரி, இது என்ன முறை, முதல் வெளிமுறை. சரி, இப்ப அப்படியே கணக்கு 2வது மெத்தட், வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட். வெயிட்டட் எவரேஜ் காஸ்ட் என்ன பிரச்சனை, எப்படியா 250 20,000. 20,000. சரி, 50,000. சரி சரி. பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அப்படிதான் சமாளிப்பாங்க. தெளிவா தான் இருக்கு. சுலோச்சனா மட்டும் தெளிவா இருக்கும். நானும் தெளிவா தான் இருக்கோம். சில பேர் டவுட் பெருக்குன்னா அப்படி 10,000 வரும்னு சொல்லி கணக்கு மாறிடுச்சு. வாங்க அடுத்து 2வது மெத்தட், நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரை முறைப்பிழை. அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல, சராசரி விலையை கண்டுபிடிக்கணுமா. முதல்ல பாருங்க, 500 அலகு வாங்கியிருக்காங்கன்னா 60 ரூபாய் படி. மீதி இருக்கு 500 அலகு 60 ரூபாய் படி. 500 அலகுகள் இருப்பு இருக்கு என்ன விலையில, 60 ரூபாய் படி. அப்ப இருக்கு எவ்வளவு படி, 30,000. பிறகு வாங்கியிருக்காங்க பாருங்க, 750 அலகு வாங்கியிருக்காங்க 80 ரூபாய் படி. அது பேருக்கு 60,000. மீண்டும் ஒருக்கா வாங்கியிருக்காங்க 250 அலகு 120 ரூபாய் 30,000. இப்ப என்ன செய்யணும், அதுக்கு பிறகு விற்பனை நடக்குது. அப்ப எல்லா விற்பனை எல்லா கொள்வனவையும் கூட்டி அதன் இருப்பு பெருமானத்தை கூட்டி இருப்பு பெருமானத்தை அந்த இருப்பு அளவால பிரிச்சு விடுவோம். 1,20,20,000.
இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா வரும் 1500. அப்ப இதை இதோட டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா நிறைத்த சராசரி விட 80 வரும். வரும். அப்ப அந்த 80 ரூபாய் தானே வளங்கள் நடக்கும். எத்தனை அளவு வித்திருக்காங்கம்மா? 1000 அளவா? இப்ப சரி 1000 அளவு வித்திருக்காங்கண்ணா. அப்ப 1000 தர 80 எவ்வளவு பேருக்குண்ணா? 80,000 விற்பனைக்கிறேன். போடப்படி தான் விற்பனைக்கிறேன். அப்ப எவ்வளவு பேலன்ஸ்? 40,000. இதுல இருந்து கழிச்சுடுங்க. எவ்வளவு? 40,000 இருக்கு. அப்புறம் நோமலா செய்யலாம். அப்ப 80,000 விற்பனைக்கிறேமும் 40,000 இருக்கு. வேலை 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 தறி போட்டுருக்காச்சு. நல்லா இருக்கு. தறி போட்டுருக்காச்சு. வேலை அவன் தப்பிச்சுக்கிட்டான். நீங்க தப்பிச்சாரு. இதே வேலை நேற்று தெரியுமா? என்ன அதெல்லாம் இப்ப பகுதியோட வினாக்கள்ல இப்ப அதை அவங்க ரூபாயிரம் சொன்னா நீங்க ரூபாயிரம் நீங்க ரூபாயிரம் பகுதி சரி அவளே இது முடிச்சு நாங்க 3 ஆண்டு அப்ப நாங்க பொருட்களே முடிச்சிடுறோம். சரி அதை சார்ட் செஞ்சீங்களா நீங்க? அது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அந்த சார்ட் செய்யக்கூடியதா இருக்கும். வேணா சரி ஸ்பீக்கர் பாருங்க. 42வது என்ன பாருங்க. 42வது என்ன பாருங்க. பின்வரும் களஞ்சிய பேரிட்டில் காணப்படும் இடைவெளிகளுக்கு பொருத்தமான தொகைகளை இடுக. பொருள் விநியோகம் FO முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. விநியோகத்தை ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். சரி முதலாம் தேதி பாருங்கம்மா. அளவு இருக்கு 2000, பெருமதி 24,000. சரியா? நான் செஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. 2000 அளவு 24,000 பெருமதி. பக்கத்துல விலையை போட்டு கொடுங்க. என்ன விலை? 12 ரூபா விலை. சரி சரியா செய்ய என்னோட சேர்ந்து செய்யுங்க. திருப்பி 5ஆம் தேதி அளவு பாருங்க. 4000 வாங்கியிருக்காங்களா? எவ்வளவு பெருமதி? 52,000. அவங்களுக்கு என்ன விலைப்படி? 13 ரூபா விலை. அது 13 ரூபா இடையில போட்டு கொடுங்க. அப்ப அவனை இருப்பு பெருமதி எப்படி காட்டியிருக்காங்க? தனித்தனியாவோ மொத்தமாவா? மொத்தமா காட்டியாச்சு. அது பிரச்சனை இல்லை. அப்படி காட்டுறது நீங்க வளங்கள் செய்யக்க சரியா காட்டுங்க. நாம காட்டும் போது தனித்தனியா காட்டணும். ஞாபகம் மீதியே ஏன் வளங்கள் செய்ய ஈஸியா? ஏன் நீங்க மொத்தமா காட்டினாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா வளங்கள் செய்யும்போது சரியா செஞ்சுக்கணும். நீங்க மொத்தமா காட்டினோடனே உங்க மைண்ட் போயிடும். நிர்ணயிக்கப்பட்ட சராசரி கிளை முறை. அப்படி போகக்கூடாது. நிர்ணயிக்கப்பட்ட சராசரி கிளை முறைன்னு சொன்னா அந்த வளங்கள் செய்யும் போது இருப்பு ஒரே விலையில வழங்கும். இப்ப பாருங்க. அந்த 2000 இந்த 4000 கூட்டி 6000 போட்டிருக்கா. மீதி பெருமதி 24,000 52,000 கூட்டி 76,000 போட்டு. சரி அது வரைக்கும் தான் செஞ்சு கொடுத்துருக்கு. நீங்க தான் பேலன்ஸ் எல்லாம் முடிங்க. சரி எவ்வளவுமா விநியோகிக்கிறாங்க? 3000. இப்ப அதன் கொஸ்டின். இது என்ன முறை? முதல் வெளி முறை தானே. அப்ப முதல்ல எதை கொடுத்துருப்பாங்க?
அந்த 2000 முதல்ல எது கொடுத்துருப்பாங்க 2000 அந்த 2000 கிரையும் 12 ரூபாய் படி எவ்வளவு 24,000 4000 அப்புறம் இன்னொரு 1000 கொடுக்கணுமா அந்த 1000 கொடுப்பாங்க அதுக்கு பிறகு வாங்கினது தானே அதுக்கு பிறகு வாங்கினது 13 ரூபாய் விலை தானே 4000 மடங்கு வாங்கினாங்க அப்ப 13 ரூபாய் படி எவ்வளவு 13,000 சேர்த்து விட்டீங்க எவ்வளவு போய் 37,000 ஆன போறது பெருங்கு அப்போ 3000 மடங்கிட்ட பெருமதி போறது 37,000 சரி சரியா பிள்ளைகள் அப்படியே பேலன்ஸ்ல காட்டுங்கம்மா பேலன்ஸ்ல அளவுல காட்டுங்க 3000 பெருமதி வரும் 39,000 13 ரூபாய் படி இருக்கும் தானே 39,000 பெருமதி சரி இப்ப உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இன்னும் நிரப்ப வேண்டிய இடைவெளிகள் மொத்தமே 4 தான் இருக்கும் 4 மொத்தம் இன்னும் 3 1 7 இருக்குன்னா சரி அடுத்து வாங்க கவனம் திருப்பி 4000 மடங்கு வாங்குறாங்களா எவ்வளவுக்கு 60,000 அப்ப என்ன படி 15 அப்ப இருப்பு பெருமதி காட்டுங்க ஏற்கனவே இருக்க 3000 இந்த 4000 கூட்டி எவ்வளவு காட்டுங்க 7,000 பெருமதி காட்டுங்க 39,000 60,000 சேர்த்தா 99,000 ஓகே தரப்புல இப்ப எத்தனை விநியோகிக்கிறாங்க 4,000 எப்படி அந்த 4,000 விநியோகிச்சிருப்பாங்க ஏற்கனவே மீதியில ஒரு 3,000 இருக்கா அந்த 3,000 கொடுத்திருப்போம் அது என்ன விலைப்படி 13 ரூபாய் படி கொடுத்தான் எவ்வளவு 39,000 இன்னொரு 1000 கொடுப்போம் அது அதுக்கு அடுத்து வாங்கின விலை தானே அடுத்து வாங்கின விலை 15 ரூபாய் படி சரி அப்ப என்ன வரும் 15,000 கூட்டிட்டா 54,000 விநியோகத்தின் பெறுமதி சரி அப்ப பேலன்ஸ்ல காட்டுங்க 7,000 4,000 போனா 3,000 மடங்கு பேலன்ஸ் 45,000 இருக்கு திருப்பி எவ்வளவு வாங்குறாங்க 4,000 3,000 கூட்டி எவ்வளவு 7,000 போடுங்க பெருமதி போடுங்க 45 54 சரி இவ்வாறு அட்டவணை இருக்கு ஓகே இப்ப அது கீழே உள்ள கேள்வி கேட்டுக்க பாருங்க பொருளாதார கட்டளை கணியம் என்ன ஓகே நார்மல் எடுக்கலாம் தானே அந்த கொள்வனவுகள் ஒவ்வொரு தடவை 4,000 இருக்கான்னு பாருங்க அப்பதான் இஓகே 4,000 விற்ற சரக்கின் கிரை நம்ம 2 தடவை தானே விற்பனை நடந்திருக்கு ஒரு விற்பனை கிரை எவ்வளவு 37,000 இன்னொரு விற்பனை கிரை எவ்வளவு 54,000 அப்ப அந்த 37,000 54,000 கூட்டி போடுவோம் 91,000 விற்பனை கிரை சரி அப்படி ஓகேனா சரி சில பெரும்பாலும் எல்லா வினாக்களும் முடிச்சாச்சு இன்னும் 2 வினாக்கள் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க பொருட்கிரையா போ முடியுது புள்ளா சரி வாங்க அந்த மூல ஆவணங்கள் இருக்க பார்த்துருமே அப்ப அதோட முடிச்சு